வணக்கம் guys, நான் டெக் பேசுறேன். இப்போ Realme GT60 vs Realme GT6 பத்தி பார்க்க போறோம். வெயிட் பண்ணுங்க, இந்த ப்ராடக்ட் இருக்கு, நான் செக் பண்ணிட்டு தான் ரிவ்யூ சொல்றேன். Realme GT6 vs Realme GT60. ஓகேங்களா? எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஆனா பாத்துக்கோங்க, இந்த கிரீன் கலர்ல இருக்குது பாத்தீங்கன்னா Realme GT6. இந்த சில்வர் கலர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு Realme GT60. ஓகேங்களா? இது ஆல்ரெடி ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க, அவங்க நம்ம கேட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டியூல் ஃபிளாஷ் வரும். என்ன வித்தியாசம்? Realme GT60 வாங்கலாமா இல்லை Realme GT6 வாங்கலாமான்றது வித்தியாசம் நான் சொல்லிடுறேன். சிம்பிள். யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே சேம் தான், பெரிய வித்தியாசம் இல்லை. வேறு என்ன வித்தியாசமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியுதா? என்ன சொல்கிறது, இந்த 1000 லைட்ஸ் பல்ப் இருக்குல்ல, அந்த மாதிரி டிஸ்பிளேவே தெரியல. சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் இண்டோரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் டிஸ்பிளே வைக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 50-60 வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட்னஸ் வச்சாலும் டிம்மாக தான் தெரியும். அந்த மாதிரி இது ஆப்ஷன் கிடையாது. நல்லா பண்ணியிருக்காங்க Realme GT60 சரி 6 சரி. நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது டிஸ்பிளே. ஒர்த்து, செம்ம ஒர்த்து. அதுவும் அந்த டிஸ்பிளேவோ அந்த எல்டிவி பேனலோ வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லாவும் ஒர்க் ஆகுது. ஓகே, அதர்வைஸ் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் பில்ட் வைஸ் பார்க்கலாம். Realme GT6ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக், அதாவது பாலிகார்பனேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. Realme GT6ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ், அதில் கொஞ்சம் சாலிடாக ப்ரீமியமாக இருக்குது. இப்போ எப்படின்னா சில பேர் வந்துட்டு லைட் வெயிட்டாகவும் இருக்கணும், அதே சமயம் கொஞ்சம் பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு Realme GT6 உண்மையாலே ஒருத்து வேற லெவலில் இருக்குது. அதர்வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள். உங்களுக்கு பில்டை தாண்டி இல்லை என்ன இருக்குது பேக்கில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இது 190 கிராம் வரும், பிளாஸ்டிக் பாடி பாலிகார்பனேட் வரும். இது உங்களுக்கு 199 கிராம் சம்திங் வரும் நினைக்கிறேன், கிளாஸ் பாடி. ஓகே, ஸ்பீக்கர் வைஸ் பார்க்கும்போது ரெண்டுமே சேமாக கிறிஸ்பாக தான் இருக்குது. பட் ஆனால் GT60யோட GT6 கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்காது. எனக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல. ஒரு மியூசிக் கேட்க நீங்களே பாருங்க. ஓகே கைஸ், இப்போ Realme GT60க்கோ Realme GT6க்கோ Realme GT60க்கோ ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டுமே சேம் செட்டப்பாக இருந்தாலும் எனக்கு 60யோட 6 கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல. நான் அந்த ஒரே மியூசிக் வச்சு காட்டுறேன், கண்டிப்பாக பாருங்க. நோ காப்பிரைட்ஸ் மியூசிக், சேம் வாலி ஃபுல்லாக வைக்கிறேன். எப்படி இருக்கு? நீங்கள் பேஸ் பார்க்கல அப்படின்னு பாருங்க. இது Realme GT60யோடது. இப்போ Realme GT6ோடது பார்க்கலாம். ஓகே, அதர்வைஸ் இது வந்து ஸ்பீக்கர் வால்யூஸ் பார்க்கும்போது உங்களுக்கு Realme GT60யோட Realme GT6 வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கு. அந்த ரிச்னஸ் தெரியுது. அப்போ ரொம்ப மைல்டு கிடையாது. பட் ஆனால் நான் ஃபோனை வந்து டேரெக்டாக செக் பண்ணும்போது எனக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. அடுத்து நம்ம டிஸ்பிளேல போகலாம். என்னென்ன இருக்கு? இது Snapdragon 7 Gen 3, Snapdragon 8 Gen 3 கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இது PUBGல 90 FPS ஸ்பீடு வருது, இது 120 FPS வருது. நல்லா ஸ்மூத் அண்ட் பெட்டரா இருக்கு. பட் இது VC கூலிங், வேப்பர் சேலிங் கூலிங் கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு 60ல கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. காரணம் என்னன்னா, இது உங்களுக்கு பிளாஸ்டிக்ல பாலிகார்பனேட், பிளாஸ்டிக்ல மேக்ஸிமம் ஹீட் ஏறாது. உங்களுக்கு கிளாஸ் பாடி ப்ரீமியம் வேணும், லைட்டா வார்மா இருக்கு. பட் ஆனால் செம்மையா கொதிக்கிற அளவுக்குலாம் கிடையாது. ஓகே, நல்லா டீசெண்டா இருக்கு. அதர்வைஸ் பார்க்கும்போது ஸ்பீக்கர் குவாலிட்டி சொல்லிட்டு உங்களுக்கு சார்ஜர் செட்டப் சேம் தான். 5000 mAh பேட்டரி கொடுத்து ரெண்டுமே 120 வாட் சூப்பர் சார்ஜர் கொடுக்குறாங்க. வேற என்ன டிஃபரன்ஸா இருக்கு இந்த போன்ல பாத்தீங்கன்னா, AI கேமரா. அது GT60க்கோ வரும்னு சொல்றாங்க. பட் 6ல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலா நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. நைட் விஷன் கேமராவும் இருக்கு. எக்ஸாம்பிள் அந்த நான் உங்களுக்கு லைவாவே காட்டுறேன். இது 60. அதர்வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கேமரா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு GT60ல பார்த்தீங்கன்னா டபுள் கேமரா இருக்கும். உங்களுக்கு சோனி LYT 606 நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த Realme 12 Plus, நான் OnePlus Nord C4ல கொடுத்த சென்சார், நல்ல சென்சார், நல்லா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு செல்ஃபி வைஸ் ரெண்டுமே சேம் தான், 32 மெகா பிக்சல்.
இதில் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது. ஆனால் GT6ல் பார்த்தீங்க அப்படின்னா சோனி LYT 808 கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட OnePlus 12ஓட பிரைமரி சென்சார் கேமரா. டீட்டெயில்ஸ் சூப்பராக இருக்குது. இல்லை மிஸ் ஆன ஒரு 24 கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது. கேமரா சாம்பிள்ஸ் நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இதில் வரும். கேமராக்காக அப்கிரேட் பண்ணலாம். கிளாஸ் பாடி 8 Gen 3 உங்களுக்கு. அதர்வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஐஏ வேரியன்ட் போகிறோம்னா 16 GB RAM இது பண்ண கிடைக்குது. பெரிய விஷயம் என்னன்னா அந்த ஏஐ விஷயம் 60ல வரும், பட் 6ல இப்போ இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை, டால்பி விஷன் வந்து 4Kல 30 FPS வீடியோ இருக்கு. GT6ல இருக்கு. அதர்வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த நைட் விஷன் கேமரான்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் ரொம்ப இருட்டான இடத்துலயோ அது வந்து வெளிச்சல் இடத்துலயோ வந்து ஒரு சின்ன ஒரு கார் மாதிரி வச்சு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். S23 சாம்பிள்ஸும் நான் வந்து உங்களுக்கு GT6ஓட கேமரா சாம்பிள்ஸ் ஆட் பண்றேன். பாருங்க, நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு நான் லைவாவே காட்டுறேன். அப்படியே இப்போ எக்ஸாம்பிள் GT6ல பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஏஐ கேமரா இருக்கு. ஏஐ கேமரானா இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க, பின்னாடி அன்வான்டா ஒரு சம் பர்சன் வராங்க, இல்லை ஒரு டாக் வருது, ஒரு ட்ரீ இருக்கு, அது எரேஸ் பண்ணா பண்ணிக்கலாம். சிம்பிளாக நான் ஒரு லைவாக ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒரு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கேலண்டர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேலண்டர் இருக்கு. இந்த கேலண்டர் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஏஐ எரேசர் இருக்கு. சும்மா நான் சர்க்கிள் மட்டும் போட்டால் போதும், அதுவே அதை கரெக்டாக இது பண்ணிட்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? போயிடுச்சு. ப்ரீவியஸாக இருந்தது எடுத்தது. ஓகேங்களா? அப்படிலாம் நான் இன்னொரு சாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வெளியே ஒரு பைக் நிற்கிது. ஓகேவா? இதில் ஏ எரேசர் இருக்குது. நான் சும்மா சர்க்கிள் மட்டும் போட்டு காட்டுறேன். பைக் கரெக்டாக உங்களுக்கு லாக் பண்ணி கொடுத்துச்சா? போனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிளர் ஆகிடும். முடிஞ்சிச்சு. இதை ப்ரீவியஸு கம்பேர். இந்த ஏஐ கேமரா வந்து GT6ல் இருக்குது. GT60லையும் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் GT6ல் எனக்கு ஏஐ கேமரா ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு